உன் உடன்பிறப்பு, உன் சிப்ளிங்ஸ், உன்னோடு ஒட்டி பிறந்த உன் அண்ணே, உன் தம்பி, உன் அக்கா, உன் தங்கச்சி, இவரிடத்தில் அன்பு கூறு. அவங்கள்ட்ட சண்டை போட்டு உட்காராத. அவங்கள ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு ஒரு தாய் வயிற்றுல உன் கூட பிறக்க வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல உனக்கு அண்ணனா, உனக்கு அக்காவா, உனக்கு தம்பியா, உனக்கு தங்கச்சியா தேவன் ஒரு நோக்கத்தோடு அவர்களுக்கு பிறக்க வைத்தார், உன் கூட பிறக்க வைத்தார் ஒரு தாய் வயிற்றிலே. அவர்களிடத்தில் அன்பு கூறு. உங்க மாமா பையன், சித்தப்பா பையன், அவங்கள்ட்ட அன்பு கூறுவதை விட உன்னோடு ஒட்டி பிறந்த உன் அண்ணன் தம்பிட்ட அன்பு கூறு. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி செய். கண்களால் காண்கிற உன் சகோதரன் அன்பு கூறாமல் காணாத இறைவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய் என்று கதை விடுறேன்றார் ஆண்டவர். அண்ணன் மேல கேசு, தம்பி மேல கேசு, அக்காட்ட பேசுறதில்ல, தம்பிட்ட பேசுறதில்ல, தங்கச்சிட்ட பேசுறதில்ல. ஆண்டவரை பார்த்து அன்பு கூறுவேன்னு சொல்ற ஆண்டவர் சொல்ல, நிறுத்துவோம், பாட்டை நிறுத்து, பாட்டை நிறுத்து, உன் ஊழியத்தை நிறுத்து, உன் காணிக்கையை நிறுத்து, நீ அனுப்புற மிஷனரி ஸ்பான்சர் பண்ற பணத்தை எல்லாம் நிறுத்து, நீ பண்ற ஆராதனையை நிறுத்து, உன் ஜெபத்தை நிறுத்து, உன் வேத தியானத்தை நிறுத்து. நீ போய் முதலாவது உன் சகோதரனிடத்திலே ஒப்புரவாகிவிட்டு பின்பு வந்து பாடு, பின்பு வந்து ஆராதனை செய், பின்பு வந்து காணிக்கை போடு, பின்பு வந்து ஊழியம் செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்.